சின்ன பொண்ணு குழந்தை உண்டாயிருக்கான்னு சொன்னாங்க. இந்த பழத்தெல்லாம் கொடுத்து போய் பார்த்துட்டு வந்துடுவோம். சந்திரிகா, காலையில் என்ன தூங்கிட்டு இருக்க? வா மரகதம், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து. ஒரு சுத்து பெருத்துட்டியே. நல்லா இருக்கேன். சின்ன பொண்ணை கூப்பிடு. சரி, நீ முதல்ல உட்காரு. மருமோளே, ஒரு டீ எடுத்துட்டு வாமா. ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? வாங்க ஆண்டி, டீ எடுத்துக்கோங்க. உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா. சின்ன பொண்ணு, டீ சூப்பர். தேங்க்ஸ் ஆண்டி. சரிங்க, நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன். சரிம்மா. இன்னைக்கு என்ன மதிய சமையல் பண்ண போற? அத்தை, ரசமும் பருப்பு துவையலும் வச்சிடுறேன். பருப்பு துவையில அம்மியில் அரைச்சிடுறேன். என்னத்தை? சரிம்மா. சந்திரிகா, நீ சின்ன பொண்ணு நடத்துறது சுத்தமாக சரியில்லை. போன வருஷம் உன் மகா குழந்தை உண்டாகி வந்திருக்கும் போது அவளை விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருந்த. சின்ன பொண்ணும் மனுஷிதான், புரிஞ்சுக்கோ முதல்ல. மரகதம், நீ என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. எனக்கு மகளும் மருமகளும் எப்பவுமே ஒன்று தான். என் மகளை நான் தாங்கி தாங்கி கவனிச்சு கடைசியில் அவளுக்கு சிசேரியன் ஆயிடுச்சு. அதில் இப்போ படாத பாடுபட்டுருக்கா. அதே மாதிரி என் மருமகளுக்கும் ஆயிடக்கூடாதுங்கிறதுனால தான் நான் மருமகள்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன். அவளும் சந்தோஷமாக அது செய்கிறா. அம்மியில் அரைக்கிறது எல்லாமே அவளே விருப்பப்பட்டு தான் செய்கிறா. என்னை மன்னிச்சிரு சந்திரிகா, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாக இருந்தும் உன்னை புரிஞ்சிக்கவே இல்லையே. அதை விடுடி, நீ எப்பவுமே எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமாக போயிட்டு வரேன்.